तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा। डीएमके ने वादे ढेर सारे किए, लेकिन काम जीरो रहा। डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है। यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है। நண்பர்களே, ஆட்சி செய்ய நீங்கள் திமுகவிற்கு 2 முறை வாய்ப்பளித்தீர்கள், தெளிவாக அதிகாரம் அளித்தீர்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள். வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது திமுக. ஆனால் ஆற்றிய பணிகள் என்னமோ பூஜ்யம்தான். திமுக அரசினை இப்போது மக்கள் சிஎம்சி அரசாங்கம் என்று அழைக்கின்றார்கள் தெரியுமா? சிஎம்சி அரசாங்கம் என்றால் கரப்ஷன், மாஃபியா மற்றும் கிரைம், அதாவது ஊழல், குற்றவாளி குழுக்கள், குற்றங்கள் ஆகியவற்றை ஆதரிக்கும் அரசாங்கம். தமிழ்நாட்டின் மக்கள் இப்போது திமுக மற்றும் சிஎம்சி இந்த இரண்டையுமே வேரடி மண்ணோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே பிஜேபி என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் அமைவது உறுதியாகிவிட்டது. फ्रेंड्स, आज तमिलनाडु में एक ऐसी सरकार है जिसे डेमोक्रेसी यार अकाउंटेबिलिटी से कोई लेना देना ही नहीं है। डीएमके सरकार सिर्फ एक परिवार की जी हजूरी में ही लगी हुई है। अगर किसी को डीएमके में आगे बढ़ना है तो उसके पास सिर्फ 3 या 4 रूट हैं। डायनेस्टी रूट, करप्शन रूट, एब्यूज विमेन रूट, एब्यूज अवर कल्चर रूट। और यही कारण है कि आज डीएमके में वही लोग आगे बढ़ रहे हैं जिनको इस प्रकार के काम आते हैं। इसका नुकसान पूरे तमिलनाडु को हो रहा है। तमिलनाडु का बच्चा बच्चा जानता है कि कहां कहां कितना करप्शन हो रहा है और करप्शन की ये कमाई किसकी जेब में जा रही है। நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது தெரியுமா? இங்கே ஜனநாயகம் இல்லை, நம்பகத்தன்மையும் இல்லை. திமுக அரசாங்கம் ஒரே ஒரு குடும்பத்திற்காகவே மட்டும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் திமுகவிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆக வேண்டும். இங்கே 3-4 பாதைகள் மட்டுமே இருக்கின்றன. ஒன்று வம்சாவழி பாதை,
அடுத்தது ஊழல் பாதை, மூன்றாவது பெண்களை வசைபாடுவது, நான்காவதாக நமது கலாச்சாரத்தை வசைபாடுவது. இந்த காரணத்தால் தான் இங்கே திமுகவில் இருப்பவர்களால் முன்னேற முடிகிறது கட்சியிலே. இதன் பாதிப்பை தமிழ்நாடு சுமக்க வேண்டியிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விஷயம் நன்றாக தெரியும். இங்கே எத்தனை ஊழல் மலிந்திருக்கிறது, அந்த ஊழல் பணம் யாருடைய ஜேபிக்கு, யாருடைய பைகளுக்கு செல்கின்றது என்பதை சிறு குழந்தை கூட நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु वो धरती है जिसने भारत की सभ्यता को समृद्ध किया है। संगम कालीन साहित्य, साइंस, टेम्पल, टेक्नोलॉजी, तमिलनाडु ने हमेशा भारत का गौरव बढ़ाया है। आज जब भारत विकसित होने के लक्ष्य के साथ आगे बढ़ रहा है, तब तमिलनाडु की बहुत बड़ी भूमिका है। हमें तमिलनाडु को डीएमके की जंजीरों से आजाद कराना ही होगा। तमिलनाडु जितनी जल्दी विकसित होगा, देश भी उतनी ही तेजी से विकसित होगा। நண்பர்களே, தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி என்றால், இதுதான் பாரத நாட்டின் பண்பாட்டை வளம் நிறைந்ததாக ஆக்கியது. சங்ககால இலக்கியங்கள், விஞ்ஞானம், ஆலயங்கள், தொழில்நுட்பம் பாரத நாட்டின் கௌரவத்தை உயர்த்தியது. நம்முடைய தமிழ்நாடு இன்று வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையிலே நாம் தமிழ்நாட்டை திமுகவின் கொடூரமான தலைகளிலிருந்து விடுவித்தாக வேண்டும். எந்த அளவுக்கு வேகமாக தமிழ்நாடு முன்னேறுகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக தேசமும் முன்னேற்றம் அடையும். फ्रेंड्स, बीते 11 वर्षों में एनडीए की केंद्र सरकार ने तमिलनाडु के विकास के लिए अभूतपूर्व काम किया है। 2014 से पहले जब दिल्ली में डीएमके और कांग्रेस की गठबंधन वाली सरकार थी, उस दौरान तमिलनाडु के विकास के लिए बहुत कम फंड दिया जाता था। बीते 11 वर्षों में केंद्र की एनडीए सरकार ने सिर्फ डिवॉल्यूशन के माध्यम से करीब करीब 3 लाख करोड़ रुपए तमिलनाडु को दिए हैं। ये कांग्रेस डीएमके उनकी जो गठबंधन वाली सरकार थी, केंद्र सरकार में वो जो करते थे उसकी तुलना में करीब 3 गुना अधिक दिया गया है। बीते 11 इयर्स में तमिलनाडु के लोगों के वेलफेयर के लिए सेंटर से करोड़ों रुपयों की मदद मिली है, वरना कांग्रेस डीएमके एक गठबंधन के राज में तो गरीब, एससी, एसटी, ओबीसी के वेलफेयर के नाम पर सिर्फ घोटाले ही होते थे। நண்பர்களே, கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏவின் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வரலாறு காணாத பணிகளை ஆற்றியிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக தில்லியிலே
திமுக காங்கிரசின் அரசாங்கம் இருந்த வேளையிலே அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏ அரசாங்கமானது அதிகார பகிர்வு வாயிலாக மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறது. எத்தனை லட்சம் கோடி ரூபாய்? எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி ரூபாய். காங்கிரஸ் திமுக மத்தியிலே ஆட்சி செய்த காலத்தோடு ஒப்பிடுகையிலே இது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமானது. இது மட்டுமல்ல, கடந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக வேண்டி மத்திய அரசு 11 லட்சம் ரூபாய் 11 லட்சம் கோடி ரூபாய் உதவிகளை அளித்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டாட்சியின் போது ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இதர பிற்பட்ட மக்கள், இந்த வகுப்பினருக்கு நலன்கள் வழங்குகிறோம் என்ற பெயரில் மோசடிகள் மட்டும்தான் அரங்கேறின. फ्रेंड्स, मैं आपको रेल बजट का भी एक उदाहरण देता हूं। डीएमके कांग्रेस जितना रेल बजट तमिलनाडु को देती थी, एनडीए सरकार उससे 7 टाइम अधिक बजट तमिलनाडु को दे रही है। तमिलनाडु के करीब 80 रेलवे स्टेशन को और आधुनिक बनाया जा रहा है, उन्हें अपग्रेड किया जा रहा है। यहां वंदे भारत जैसी आधुनिक तेज रफ्तार मेड इन इंडिया ट्रेनें भी एनडीए की सरकार ने चलाई है। நண்பர்களே, நான் உங்களுக்கு ரயில் பட்ஜெட் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ரயில் பட்ஜெட் என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு அளித்த தொகையை விட என்டிஏ அரசாங்கம் 7 மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு அளித்து வருகிறது. தமிழ்நாட்டின் சுமார் 80 ரயில் நிலையங்கள் மேலும் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன, அவை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கே வந்தே பாரத் போன்ற நவீனமான விரைவாக செல்லக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரயில்களையும் கூட என்டிஏ அரசாங்கம் தான் இயக்கி இருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु की बहुत बड़ी ताकत हमारे किसान है, हमारे फिशरमैन है। एनडीए की केंद्र सरकार की नीतियों के कारण देश में एग्रीकल्चर और फिशरीज में रिकॉर्ड प्रोडक्शन हो रहा है, क्योंकि एनडीए की केंद्र सरकार किसानों को, फिशरमैन को हर कदम पर सपोर्ट कर रही है. நண்பர்களே, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நமது விவசாயிகள், நமது மீனவர்கள் தான். பிஜேபி என்டிஏ மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக தேசத்தின் விவசாயம் மற்றும் மீன்வளத்துறையிலே சாதனை படைக்கும் உற்பத்தி எட்டப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் என்டிஏவின் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவாக இருந்து வருவதுதான் இதற்கான காரணம். पहले किसानों के बैंक अकाउंट बहुत कम होते थे, एनडीए सरकार ने बैंक अकाउंट भी खोले और पीएम किसान सम्मान निधि जैसी स्कीम भी शुरू की. इस स्कीम के तहत अभी तक देश के किसानों को करीब 4 लाख करोड़ रुपए मिल चुके हैं. तमिलनाडु के लाखों किसानों के अकाउंट में भी 12,700 करोड़ रुपए भेजे गए हैं.